This video is sponsored by Satyabama Institute of Science and Technology. தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர், லிரிசிஸ்ட், சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பன்முகத்திறமையை கொண்ட ஒருத்தர் தான் சிலம்பரசன். எஸ்டிஆர் மேலே பல ரூமர்ஸ், பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு. என்னன்னா அவர் ஷூட்டிங் கரெக்டாக வரமாட்டார், ப்ராப்பராக சொன்ன டைமிங்க்கு டப்பிங்க்கு வரமாட்டார், ஸோ அவருனால தான் மேக்ஸிமம் டிலே ஆகும் படம், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட காரணங்கள் வச்சாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 2017 ரிலீஸ் ஆன AAA அன்பானவன் அடங்காத நசராதன் படம் இது வரைக்குமே யாருமே பார்க்காத மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சு தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஒரு தோல்விக்கு அப்புறமா நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளோதான் சிம்புவோட கெரியர் அவ்வளோதான், ஸோ இனிமேல் அவர் மேலே வரத்துக்கு ரொம்ப வருஷம் ஆகும், எந்த ப்ரொடியூசரும் அவரோட படத்தை தயாரிக்க முன்வர மாட்டாங்க, அப்படி இப்படின்னு நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற அளவுக்கு அடுத்த வருஷமே செக்கச்சவந்தவானம் படத்தில் ஒரு செம கம்பேக் கொடுத்தாரு. ஆனால் அது 4 ஹீரோ சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால சிம்புவோட வெயிட்டேஜ் அப்படின்னு அது தனியாக தெரியல, எல்லாமே மிக்ஸ் ஆகிதான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா மெயின் லீடாக நடிச்சு சிம்பு எப்போ படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் செம்ம ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வெயிட்டுக்கெல்லாம் தீனி போடுற விதமா வெங்கட் பிரபு கூட சேர்ந்து மாநாடு படத்துல சிம்பு நடிக்க போறாரு அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி அந்த படத்துக்கான பூஜையும் போட்டு ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னதான் அடுத்தடுத்து படங்கள்ல கமிட் ஆனாலுமே அவர் வெயிட்டை வச்சு நிறைய ரூமர்ஸ், நிறைய மீம்ஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ அதுக்காக அவர் வெயிட் குறைக்க ஆரம்பிச்சாரு. இந்த லாக்டவுன்லயும் ஒர்க் அவுட்ல நிறைய பண்ணி வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம ஃபேன்ஸுக்குள்ள ட்ரீட் தர விதமா கார்த்திக் டயல் சேதையன், அதாவது VTV பார்ட் 2 ஷார்ட்டர் வெர்ஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதுவும் செம்ம ஹிட் ஆச்சு. எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்குற அளவுக்கு எஸ்டிஆர் இஸ் பேக் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவிலேருந்து கொஞ்சம் கேப் எடுத்த எஸ்டிஆர் அவர்கள் இப்போ எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மும் வந்திருக்காரு அப்படின்னு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு சிலம்பரசன் செம்ம ஸ்வாகாக இருக்காரு. ஒர்க் அவுட்லாம் பயங்கரமாக பண்ணி செம்ம ஸ்லிம்மாக செம்ம ஃபிட்டாக இருக்காரு. அந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு அவர் வீடியோவில் ஃபேஸை சரியாக காட்டல, ஏன்னா பேக்ரவுண்ட்லேயே காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஃபேஸை காட்டாமல் இருக்காங்கன்னா சுசீந்திரன் அவர்கள் கூட சிம்பு அவர்கள் ஒரு ப்ராஜெக்ட் கமிட் ஆகி அந்த ப்ராஜெக்ட் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ராஜெக்டோட லுக் ரிவீல் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அவரோட லுக்கை. அதனால தான் ரீசெண்டா ஆன்மீக பயணம் போனப்ப கூட முகத்தை சிலம்பரசன் அவர்கள் எங்கேயுமே காட்டல. ஆனா கண்டிப்பா செம்ம மாசா இருக்கும். அண்ட் எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட்டா இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம ஒரு ஃப்ரேம்ல காட்டுறாங்க, அவர் நிக்கிறாரு, அவர் முன்னாடி அப்படியே ஒரு பறவை பறந்து போகுது. ஒருவேளை அதுக்கான அர்த்தம் இனிமே நான் அவ்வளவுதான் பறக்க ஆரம்பிச்சிட்டேன், யாருமே தடுக்க முடியாது அப்படிங்கிற அர்த்தமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. அந்த வீடியோ முடியறப்போ when the student is ready the teacher will arrive அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட்பன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. ஸோ அது ஒருவேளை சுசீந்திரன் அவர்களோட STR 46 ப்ராஜெக்டோட டைட்டிலா இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டும் வருது. எஸ்டிஆர் அண்ட் சுசீந்திரன் இவங்க ரெண்டு பேரும் இப்போ பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட்டுக்கு இப்போதைக்கு STR 46 அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ரூமரை கன்ஃபார்ம் பண்ற அளவுக்கு இப்போ தமனே ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, வெல்கம் பேக் STR, உங்களோட ஒர்க் பண்றதுல ரொம்ப ஹாப்பி பிரதர். ஸோ STR 46 ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவோட போட்டு அவரு அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி சிலம்பரசன் அண்ட் தமன் இவங்க ரெண்டு பேரும் ஒஸ்தி வாலு போன்ற ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணாங்க. அந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டுமே மியூசிக் லெவல்ல பெரிய ரீச் ஆச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுசீந்திரன் ரொம்ப நாளைக்கு அப்புறமும் ஒரு பக்க ஆக்ஷன் த்ரில்லரை எடுக்க போறாரு அப்படிங்கிறது ஒரு உண்மை. ஸோ இதுக்கு முன்னாடி சுசீந்திரன் அவர்கள் எடுத்த அந்த ஆக்ஷன் த்ரில்லர் படங்களான பாண்டிய நாடு அண்ட் நான் மகானல்ல இது மாதிரியான பேட்டர்ன்ல தான் இந்த படமும் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர் ஃபேன்ஸ்லாம் ஒரு சைடு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ எது எப்படியோ செம்ம ட்ரீட் எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கு வெயிட் பண்ணுது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்களா, எஸ்டிஆரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் தி பெல் ஐகான்.